ஹலோ, வெல்கம் டு ஆல் இன் ஒன் அம்சா. இன்றைக்கி நம்ம ஊருக்கு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு லீவுன்னு சொல்லிட்டு நாம் அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து ஆடெல்லாம் இருந்ததா, தம்பியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரே ஜாலியாக இருந்துச்சு. சனிக்கிழமை ஃபுல்லாக ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை புறப்படுறதுலேயே பாதி இதாகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்புறம் கடலக்காய் போட்டிருந்தாங்க அம்மா வீட்டில். நான் தான் போன டைமே சொன்னேன், நம்ம போனால் நம்ம கை சும்மா இருக்குமா, என்ன இருக்குன்னு தேடுறதுக்கு தானே பார்க்கும். அதனால் ஒரு கடலச்செடி பார்த்தோன்னே ஆசையாக இருந்துச்சா, சரி பிடுங்கி பார்க்கலாம், கடலக்காய் இருக்குதான்ட்டு பிடுங்கி பார்த்தா அப்புறம் கடலக்காய் இருந்துச்சு. அடடா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கடலக்காய் சாப்பிட்ணுன்னு ஒரே ஆசை. அப்படியே பச்சை கடலக்காயை உரித்து பழைய சோத்தோடு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இன்னும் சட்னி அரைச்சா இன்னமும் ருசியாக இருக்கும். கடலக்காயெல்லாம் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டு அப்படியே என்னென்னு பார்த்தா, நமக்கு தான் கனகாமர பூன்னா ரொம்ப பிடிக்குமே. கனகாமர பூவுக்கு இணையாக எந்த பூவையுமே சொல்ல முடியாது. இருக்குது, ராஜான்னா அது குண்டு மல்லி, ராணின்னா அது கனகாமரம் தான். ரெண்டும் அப்படியே சேர்த்து வச்சு கட்டுனா அப்படியே அந்த தலையில் வச்சா அது ஒரு தனி அழகாக இருக்கும். இந்த பூவெல்லாம் பார்த்து நாங்கள் அப்போல்லாம் கனகாமர தோட்டம் நிறைய அம்மா வீட்டில் போட்டிருப்பாங்க. அப்போ கையில் ஒரு மாதிரி கோத்து கோத்து எடுப்போம், யார் நிறையா பூ எடுக்கிறது அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் நாங்கள் நிறைய பூந்தோட்டம் போட்டிருக்கக்குள்ள கனகாமர பூவை பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்கும் அந்த பூ எடுக்க எடுக்க. ஆனால் இப்போ ஒரு செடியை காப்பாற்றி கொண்டு வந்து அதில் பூ பறிக்கங்காட்டியும் சோபான்னு ஆயிடுது. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. விவசாயிங்கன்னா ஒரு பூவை வச்சிடுறாங்க, நாம் பறிச்சிட்டு வராங்க, நம்ம வாங்கிக்கிறோன்னு நினைக்கிறோம். ஆனால் விலை சீசன் அப்போ தானே அவங்க 10 ரூபா விற்க முடியும். சரிங்க, அப்படியே பாருங்கள், நானும் கோத்து கோத்து கையில் பூ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வெள்ளரி தோட்டம்லாம் முடிஞ்சிருச்சுங்க. போன டைம் போட்டிருந்தோம் இல்லையா, நம்ம போன டைம் போகும்போது இது மாதிரி தான் நாங்கள் கோத்து கோத்து பூ எடுப்போம். எவ்வளோ பூ பாருங்கள், அப்படியே கலராக பார்க்குறதுக்கு. கனகாமரத்தை பார்த்தாலே அப்படி எவ்வளோ பூ வச்சாலும் கனகாமரம் கொஞ்சம் வச்சு பாருங்கள், அப்படியே தலை நிறைஞ்சி மனசு குளிர்ந்து நல்லா இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பூக்கள் அழகாக இருக்குது. அப்படியே பறித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எல்லாம் பூ கட்டி வச்சுட்டு தம்பி சைக்கிளை வந்து தனுஷ் எடுத்து ஓட்டணுன்னு ஒரே ஆசை. எங்கள் அம்மாவை பாருங்கள், நானும் சைக்கிள் ஓட்டுறேன்னு ராவடி, சின்ன குழந்தையாட்ட ராவடி பண்ணிகிட்டு இருந்துச்சு. நான் ஓட்டுறேன்ட்டு. அப்புறமேட்டு தனுஷுக்கு மேலே ஓட்டி கொண்டு போய் ரோட்டில் தள்ளிட்டு போய் கொடுத்தாங்க அம்மா. தள்ளிட்டு போய் கொடுத்துட்டு அங்கே ஒரே ராவடி. நான் சைக்கிள் ஓட்டுறேன், எனக்கு கால் எட்டலைன்ட்டு. கால் எட்டினாலும் பரவாயில்ல, எட்டலைனாலும் பரவாயில்ல, ஏறி உக்காரு பேசிக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா ஏறி தனுஷை உட்கார வச்சுட்டாங்க. தனுஷ் நல்ல நாள்லே சைக்கிள்லே தான் சுற்றுவார் இங்கே சேலத்துலேயே. அங்கே போய் அம்மா வீட்டில் கள்ளக்குறிச்சியில் எப்படி இருப்பார் நீங்களே நினச்சி பாருங்கள். அப்படியே ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். நம்மளது வந்து சுற்றி காடு தானே வச்சுக்கோங்களேன். அதனால் அதிக போக்குவரத்து வசதி இருக்காது, பஸ்ஸே டைமுக்கு தான் போகும். அதனால் சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு பாருங்கள். போகும்போது அம்மா பிடிச்சிட்டு போனாங்க, வரும்போது அவரே ஓட்டிகிட்டு வந்தார். புடி 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 புடி, வண்டியில் பிரேக் பிடிக்கலடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சரின்ட்டு இந்தாண்ட இறங்கி வாங்கடா டே வீட்டுக்கு போகலாம், நம்மளாலாம் வெயிலில் சுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சைக்கிள் எடுத்து 2 ரவுண்டு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் பசிக்குதுன்ட்டு 2 ஆஃப் ஆயில் ஊற்றணும். ஆஃப் ஆயில்னால் சும்மா அப்படியே நிறைய மசாலா ஐட்டம் அது இதுன்னு போட்டு இல்லைங்க, ஒரு தோசைக்கல்லை வச்சு அப்படியே ஒரு ஆஃப் ஆயிலை உடச்சி ஊற்றி கொஞ்சோண்டு உப்புத்தூள் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு தூவணும், அவ்வளோதான். சின்னதாக ஒரு குட்டி ஆஃப் ஆயில் ஊற்றி உக்காந்து தம்பிக்கு போட்டு ரச சாதம் வச்சுட்டு தம்பி சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
சைக்கிள் போய் ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்தோம் இல்லையா, பசி எடுத்துக்கிச்சு. அப்புறம் உட்காந்து பொம்மை பார்த்துக்கிட்டே தனிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தார். இருடா மிஸ்ஸுக்கிட்டே சொல்கிறேன் அப்படின்னா, நான் லீவில் தானே பார்க்குறேன், டெய்லியுமா பார்க்குறேன் அப்படின்ட்டு உடனே வாய் பேச ஆரம்பிச்சிட்டாரு. டேய் உன்னை தெரியும்டா எனக்கு அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்று வேணும்னு கேட்டாரா, சரி நான் அதையும் போட்டு நான் கையில் கொடுத்துட்டோம். ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. என்னென்ன இருந்தாலும் எங்கே போய் சாப்பிட்டாலும் சொல்லுவாங்க, தாய் வீட்டில் போய் கொஞ்சம் பழைய சோறு சாப்பிட்டா கூட அது டேஸ்ட்டு தாங்கிற மாதிரி. அரையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே காட்டெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே போனால் அங்கே பாவக்காய் தோட்டம் போட்டிருந்தாங்களா. ஒரு செடி தப்பு செடின்னு சொல்லுவாங்க, அதாவது தானாக முளைஞ்ச செடியை வந்து தப்பு செடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அம்மா வீட்டு காட்டில் இது தப்பு செடியாக முளைச்சதில் பாருங்கள், அங்கேயும் போய் கடலக்காய் பிடுங்கி உக்காந்து மறித்து நாங்கள் மறிச்சின்னு தான் சொல்லுவோம், அதில் உக்காந்து உரித்து சாப்பிட்டுட்டு காஞ்ச கொடியில் என்னடா இருக்க போகுதுன்னு பார்த்தா அதில் கூட கடலக்காய் இருந்துச்சு. அப்புறம் சரின்ட்டு அந்த கடலக்காயெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே இந்தாண்ட போனோம். வெங்காயத்தோட்டம் போட்டிருந்தாங்க போன டைம், நம்ம அப்போ கிட்ட போகல. இப்போ தான் வெங்காயத்தோட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் குச்சிக்காடு. குச்சி கிழங்கெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த கிழங்கு. இதுலேயே வந்து 2-3 வகையான குச்சி இருக்குது. பரமா, ரோஸு, முள் ரோஸ் குச்சி, அந்த மாதிரி மைதா மாவு இந்த மாதிரி ஐட்டமாக தான் இருக்குது. இது வந்து கொத்தமல்லி விசிறி இருக்காங்க குச்சிக்காட்டுக்குள்ளே. அதில் வந்து கொத்தமல்லி, நாட்டு கொத்தமல்லி விசிறி இருக்காங்க. அது வந்து பூ பூத்துருக்கு. பூ பூத்துட்டு இப்போ காய் வச்சிருக்கு, அறுவடை பண்ணுவாங்க. இந்தாண்ட பாருங்கள், ஃபுல்லாக வெங்காயத்தோட்டம் தான். நான் வெங்காயப்பூவெல்லாம் பார்த்து பல நாட்கள் ஆயிடுச்சு. என்னடா வெங்காயப்பூன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது வெங்காயப்பூன்னு சொல்லுவாங்க. இதை வந்து அறுத்து பொரியலெல்லாம் பண்ணலாம். இந்த வெங்காயப்பூவுக்குன்னு ஒரு வாசனை இருக்குது. அது பார்க்கறதுக்கு அப்படியே மோகந்து பார்த்தா அவ்வளோ வாசமாக இருக்கும். நானும் வெங்காயம் பிடுங்குறேன் அப்படின்ட்டு அவரும் வந்துட்டார், தம்பியும். தனீஷும் வந்து வெங்காயம் பிடுங்குறேன்ட்டு எல்லாம் பிடுங்கிட்டு இருந்தார். ஆமாம்மா நான் வெங்காயம் பிடுங்குறேன். வேணாம் இன்னும் கொஞ்சம் போட்டு தாளெல்லாம் கொஞ்சம் மடங்கி வதங்கட்டும் அப்புறம் தான் பிடுங்கணும்னு சொன்னாங்க. நான் மறுபடியும் எப்போ ஊருக்கு வந்து எப்போ வெங்காயம் பிடுங்குறது, எனக்கு இப்பயே வெங்காயம் வேணும் அப்படின்னு. ஆனால் பாருங்கள், வெங்காயம் நல்லா விளைஞ்சிருக்கு. விலை போகும்போது விவசாயிங்களுக்கு வெங்காயம் விளையாது. இப்போ பாருங்கள் விலை குறைஞ்சிருச்சு, ஆனால் வெங்காயம் நல்லா இருக்குது. ஆனால் எங்கள் விளைச்சல் தான் வியாபாரிங்க எப்படி வாங்குறாங்கன்னு தெரியல. நம்மக்கிட்ட 5 ரூபாய்க்கு வாங்கி அந்தாண்ட 50 ரூபாய்க்கு விற்பாங்க. கேட்டால் இதான் லாபம் அப்படிம்பாங்க. நம்ம ஏதாவது பேச முடியுங்களா? ஒன்றும் சொல்ல முடியாது. சரி வெங்காயம் பறிக்கிறேன்னு கடைசியில் காட்டில் பூரா குழி தோண்டிட்டு உட்காந்துருக்கான். அதனால் வெங்காயம் போதும், இதே கொஞ்சம்தான் பிடுங்கணும், அப்புறம் போதுன்ட்டு வந்துட்டோம். அப்புறம் உட்காந்து அருவாமனைன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து இந்த வெங்காயத்தாள்களை வந்து அரிஞ்சிட்டு அந்த பின்னாடி முன்னாடி இருக்கிறதெல்லாம் அரிஞ்சிட்டு போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் இந்தாண்ட தம்பி ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்து மசாலாலாம் தொடங்கிட்டார். எனக்கு என் தம்பி மீன் பொரிச்சா ரொம்ப பிடிக்கும். அவன் உக்காந்து அவன் தோசைக்கல்லில் போட்டு எனக்கு தட்டில் எடுத்து சூடாக கொடுத்தா நான் அப்படியே உக்காந்து சாப்பிடுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கிளைமேட்டில் அப்படியே உக்காந்து சூடாக தோசைக்கல்லில் மீனை போட்டு அப்படியே தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டா ஆஹா, அமிர்தம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா நானே அரிஞ்சிக்கிறேன்ப்ல, நீ போப்ல அப்படின்ட்டாங்க. நான் அப்புறமேட்டு வந்துட்டேன். நம்மளை தான் மீன் வாசனை கூப்பிடுது, அங்கே வெங்காயம் அறிய முடியல. அப்புறம் சரின்ட்டு நாங்கள் மீனை பார்த்தோன்னே வெங்காயத்தை போட்டு நான் வந்துட்டேன். அப்படியே எடுத்து தம்பி போட சாப்பிட்டோம். சூடாக செம்மையாக இருந்துச்சு. அது பார்க்கும்போது அப்படியே நாக்கில் எச்சி ஊறுது. அதுக்கப்புறம் வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு, வெங்காயம் பெருசாக நல்லா இருக்குது. யாருக்காவது சேல்ஸுக்கு வேணும்னா சொல்லுங்கள், வாங்கிக்கலாம். இது அருகாமனை.
இப்போ அடுத்து நம்ம மீன் குழம்பு தம்பி தான் வச்சார். எங்கள் அம்மாவுக்கெலாம் மீன் குழம்பு வச்சா எனக்கு பிடிக்காது, என் தம்பி வச்சா தான் பிடிக்கும். அப்படியே பாருங்கள், மீன் குழம்பு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு தண்ணியாட்டம் தான் இருந்துச்சு. அந்த இட்லியும் மீன் குழம்பும் வச்சு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வந்துச்சு பாருங்க, அப்படி இருந்துச்சு. அப்படி ஒரு மீன் குழம்பு சாப்பாடு. அப்படியே மீனை போட்டு இட்லியை போட்டு மீன் குழம்ப ஊற்றி சும்மா தொட்டு சாப்பிட்டா அடடா அப்படி இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். சொல்லும் போதே வாக்கில் எச்சி ஊறுது நாக்கில், அவ்வளோ டேஸ்ட்டு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானம் ஆயிடுச்சா, அடுத்து இவர் தான் கையங்காலம் வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டார். ஒன்று டிவி பார்க்கணும், இல்லைன்னா ஃபோனை பார்க்கணும், இல்லைன்னா வேலை செய்யணும். அடுத்து மாட்டுக்கெல்லாம் வைக்கோல் போடுங்க போய், இது ஒன்றும் நம்ம வீடு இல்லை உக்காந்துருக்கிறதுக்கு, எந்திரி அப்படின்னு சொன்னால், நான் சக்கரத்தில் அள்ளி மாட்டுக்கு வைக்க புல்லு போடுறேன் அப்படின்னா, இது என்னமோ சொன்னான் வைக்கோன்னு. தனிஷ் அது வைக்கோல்ல வைக்க பில்லு அப்படின்னு. அப்புறம் சரின்ட்டு வைக்க பில்லெல்லாம் அள்ளி கண்ணுக்குட்டிக்கு போட்டு அப்படியே இந்தாண்ட ஆட்டுக்குட்டியெல்லாம் கட்டி இருந்துச்சு. முன்ன ரூமுக்குள்ளேயே கட்டி வச்சுருப்பாங்க, ஏன்னா நாய் தொல்லை வந்து ஆடு மாட்டெல்லாம் கடிச்சு போட்டுருதுன்ட்டு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இப்போ வலை கட்டி அதுக்குள்ளே வச்சுருக்காங்க ஆட்டெல்லாம். இந்த மாடு தான் சினையாக இருக்குது, கன்று போட்டால் சீம்பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அப்புறம் தம்பி பாப்பா வயிற்றில் இருக்குன்னு உடனே வைக்கோல பிடுங்கி கொண்டாந்து போடுறாரு. இவர் போட்டு வாயில் வேற வச்சு ஊட்டி விடுறாரு சாப்பிட சொல்லி. என்னென்ன இருந்தாலும் சிட்டி தான், பட்டிக்காடு தாங்கிற மாதிரி. நான்லாம் போட மாட்டேன்னு சொல்லுவான்னு பார்த்தேன், இல்லை நான் பிடுங்கிட்டு போய் போடுறேன் அப்படின்ட்டு வைக்கோலை பிடுங்கி கொண்டு போய் மாட்டுக்கு போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே வைக்கோலை போட்டுக்கிட்டே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தார். மாட்டுக்கு ஊட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்தோம். முகூர்த்த கால் போட்டதுன்னா அப்படியே தாங்க இருக்குது. நான் பில்டர் போட திங்கக்கிழமை வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க, என்னான்னு நான் இன்னும் டீட்டெயில் எதுவும் கேட்கல. அதுக்கப்புறம் போட்டால் தான் நம்ம போய் பார்க்கணும். இதுதான் எங்கள் வீடு. இந்தாண்ட வந்து தொட்டி இருக்குது. இந்த இடம் தான் முகூர்த்த கால் போட்டிருக்கிற இடம் பாருங்கள், அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இந்தாண்ட உட்காந்து அம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. அவங்க ரிலேட்டிவ் வீட்டு பொண்ணுக்கு திரட்டி சுற்றுறாங்கன்னு சொல்லிட்டு வீடு இது பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு மாதிரி சொல்லுவாங்க பட்டிக்காட்டு பக்கம், இங்கே வந்து திரட்டி சுற்றுறது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் சரின்ட்டு அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை அப்படியே பார்த்துட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். நெல் எங்கள் அம்மா வீட்டில் நடவே இல்லைங்க, இது பக்கத்து காட்டில் விளைஞ்சிருந்தது. எனக்கு ஒரே ஆசையாக இருந்துச்சுன்னா அங்கே போய் நான் கிட்ட போய் வீடியோ ஷூட் பண்ணிட்டு வந்தேன். அம்மாவோட காட்டில் தான் தண்ணி இல்லையே, அதனால் எந்த விளைச்சலும் இல்லை. ஆனால் பக்கத்து காட்டில் நெல் ஒரு வெயில் போட்டிருந்தாங்க, அங்கே கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் எள்ளுக்காய் போட்டிருக்காங்க அதே பக்கத்துலேயே. அந்த எள்ளுக்காவும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு இங்கே வந்தோம். வாழைக்காய் போன டைம் நம்ம அறுத்தோம் இல்லையா, அந்த டைமு கொஞ்சம் பறிச்சிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மள சொன்னால் நம்ம விடுவோமா, சரின்ட்டு எல்லாம் விற்றுட்டாங்களாமா. விற்றது போக கொஞ்சம் வீட்டுக்குன்னு வச்சுருக்காங்க. அதில் நான் ஒரு 4 காய் பிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டேன். ஏற்கனவே 3 காய் பிச்சு கொடுத்தாங்க, இருந்தாலும் நம்ம விடக்கூடாதுல்ல, நானும் பிச்சுக்கிட்டு அப்படியே பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.